டமால்னு ஒரு நாய் பல்லு பட்டி என் கையில ரத்தம் வருது. அது வீட்டு நாய்களா இருந்தாலும் சரி, ரோட்டு நாய்களா இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ணணும்? அது மாதிரி நண்பர்களே, இந்த மாதிரி நாய் சம்பந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம பேஜை ஒரு ஃபாலோ போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் போயிட்டு ரன்னிங் வாட்டர்ல கை கழுவணும். 5 to 10 நிமிஷம், ஒரு வாட்டி இல்ல 1 2 3 4 5 வாட்டி சோப் போட்டு. வீட்டுல நாய் வளர்க்கும் நண்பர்கள் எல்லாருமே இந்த போவிடான் சொல்யூஷன் வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒரு ஆன்டிசெப்டிக். சோ இது போட்டு கழுவிங்கன்னா இன்னும் பெட்டர். பட் இதுல மிக முக்கியமான கொஸ்டின், நான் ஊசி போடணுமா போடக்கூடாதா? அதுக்கு முன்னாடி நண்பர்களே, சின்ன வயசுல நாய் கச்சா தொப்புல சுத்தி ஊசி போடுவாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சும்மா கதை, தோள்பட்டையில தான் போடுறாங்க. இஃப் சப்போஸ் உங்களை கடிச்சது ரோட்டு நாய்களா இருந்தா கொஸ்டினே இல்ல தலைவா, உடனே போயிட்டு ஊசியை போடு. பட் இல்ல, உங்களை சோப்பா விட்டது நீங்க வீட்டுல வளர்க்குற நாய்க்குட்டி அப்படின்னா அதுக்கு என்னதான் ராபிஸ் வேக்சின் போட்டிருந்தாலும் நீங்களும் போயிட்டு ஏஆர்வி ஆன்டி ராபிஸ் வேக்சின் போட வேண்டியது அவசியம். இதை நான் சொல்ல, கவர்மெண்டே தான் சொல்லுது. ஏன்னா ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி அவன் பள்ளியில கை விட்டு நானே சோப்பா வாங்கிட்டேன். 4 வேக்சின் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு ஒரு கொஸ்டின் உங்க மண்டைக்குள்ள பாப்பாகும். ஏன்னா எனக்கு அது ஆச்சு. இப்போ ஒரு 2 மாசம் டைம் கேப்குள்ள திரும்பியும் நாய் கடிச்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஊசி போட்டுட்டாங்க, 6 மாசம் ஆகல, திரும்ப உங்க நாய் பட்டு ரத்தம் வந்துச்சுன்னா நீங்க போடணும்னு அவசியம் இல்லை, 6 மாசத்துக்கு அப்புறம் வேணா கன்சிடர் பண்ணிக்கோன்ட்டுன்னு. பட் இப்போ ஒன்ஸ் ஆஃப்டர் சீயிங் இந்த டாக் பைட்ஸ், ராபிஸ் டெத்லாம் கவர்மெண்ட் இல்ல நீ இப்பயோ போட்டுக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். இது என் வீட்டில் வந்து கவர்மெண்ட்ல தான் இருக்கிறதால எனக்கு தெரிய வந்தது, போட விட்டாங்க. 2 போட்டிருக்கேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் நண்பர்களே, மாறாவா என்னை என்னைக்குமே கடிச்சது கிடையாது. இது கூட நான் தான் வாயை திறந்து நாக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு பள்ளியில கீரி தான் சோப்பா வாங்கிக்கிட்டேன். வாயை திறந்து விரல உள்ள விட்டா கூட எனக்கு கை கறிலாம் வேணாம், கோழி கறி தான் வேணும்னு அடமண்டா இருப்பான். ஆனா நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். நான் கேட்ட வரைக்கும் இந்த வெட்டி டாக்டர்ஸ் இல்ல நாய் வளர்க்கும் நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, உங்க நாய்க்குட்டிக்கு நீங்க ராபிஸ் வேக்சின் போட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்களும் ஆல்ரெடி போட்டிருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் ராபிஸ்ன்றது கூட வந்து இன்னொரு ராபிஸ் இருக்குன்னா இவங்க நாயை கடிச்சு அது மூலியமா தான் வரும், சும்மாலாம் வராது. ஸோ சும்மா பல்லுப்பட்டு ரத்தம் வரதுக்குலாம் நீங்க ஊசி போடணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணாங்க. இதே கொஸ்டின் போயிட்டு நான் ஊசி போற நர்ஸுக்கிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாருங்க, இப்போ ராபிஸ்ன்ற ஒரு இதுக்கு ஏதோ வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு, காப்பாத்திரலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா சரி ஒரு கெஸ்ட்ல விட்டுக்கலாம், வந்தா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அது வந்தா காலி. அப்போ இட்ஸ் பெட்டர் நீங்க வந்து போட்டுக்கிறதே. ஏன்னா யாருக்கும் வந்து ஏஆர்வி போட்டதால எந்த பிரச்சனைன்ற மாதிரி நான் பார்த்தது கிடையாது. ஸோ இட்ஸ் பெட்டர் போட்டுக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க லைட்டா சொன்னாங்க. லைட்டா கொஞ்சம் பயம் வந்துச்சு, என்னடா இது அல்வா சாவா நிலைமையில வருவாங்கன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டேன் நானே. ஸோ இது வந்து என்னோட 2வது ஏஆர்வி சைக்கிள். 2 ஊசி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இன்னும் 2 ஊசி இருக்கு. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே, இப்போ நான் போட்டிருக்க இந்த ஆணி தேவை உள்ள ஆணியா இல்ல தேவையில்லாத ஆணியா அப்படின்ட்டு.